நாட்டியக்கலை சின்ன பையன் கிட்ட வர தம்பி வர ஆமா கரெக்டா சொல்லுமா நீ நானுடா நல்லா தானே இந்த என்ன ஆச்சு உனக்கு நாட்டியம் ஆட வேண்டாம் நாட்டியம் எப்படி தெரியுமா இவனே ரொட்டிலே
மலர் ரோட்டுல நீ ஆட வேண்டும், பாட வேண்டும், அனைத்து தேவர்களும் கண்டு ரசிக்க வேண்டும்.
மிகவும் கண்டுகளித்து விட்டது, மன சந்தோஷப்படி விட்டது. இருந்தாலும் சுவாமி அது மட்டும் கிடைக்காது. நான் வந்த வேலை இப்போது முடிவிட்டது. நான் புறப்படுகின்றேன். எங்கே போகின்றாய் சுவாமி? எங்கே போகின்றாயா? நான் எதற்காக தெரியுமா வந்தேன்? எதற்காக வந்தாய்? உங்களிடம் ஆடி பாடி இந்த மாளிகை பெறுவதற்காக தான் வந்துள்ளேன். ஆதலால் நான் வந்த வேலை முடிந்தது. இப்போது என்னுடைய சுவாமியை சந்திக்க வேண்டும். போகவே தண்டில் இந்த தேவ சபையிலேயே நாட்டிய வாடினாய். ஆனால் உடைய அழகிலே நான் மடங்கி விட்டேன். அதனால் என்னை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சுவாமி சுவாமி நான் யார் என்று தெரியாமல் நீங்க இப்படி பேசுகிறீர்கள். நான் யார் தெரியுமா? தானே? இல்லை கிடையாது சுவாமி. நான் தான் அருணன். அருணனா? ஆமா. அருணனோ வருணனோ கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் ஆம்பளை சுவாமி. ஆம்பளையா? ஆமா. என்ன சொல்ற? உண்மைதான். நான் நம்பவே முடியாது. ஐயோ பெண்ணே, இந்த நிலையில் பார்த்தால் உன்னை ஆண்மகன் என்று யார் கூறுவார்கள்? அதனால் என்னை கத்தி அழைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. ஐயோ முடியாது சுவாமி. முடியாது. அதை பேரனை வளர்த்தவே உன்னை பார்த்து விட்டு விட்ட பிறகு போவதற்கு வரவில்லை என்று புள்ளிமாறி அழைத்து இந்த சுகத்தை அடையாமல் போக மாட்டேன். சித்திரம் எத்தளத்திலும் இல்லை அவனத்தில் கூட இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் அனுபவத்திலே கிடையாது. இருந்தாலும் அந்த பெண்ணோடு சந்தோஷமாக இருந்துவிட்டு இப்போதே புறப்பட வேண்டும். செய்யா தெரியவில்லையே. நான் யாருன்னு தெரியலையா? பார்த்தாலே தெரியும். சுவாமி சற்று நேரத்திற்கு முன்பாகவா உள்ள இடம் நடந்துச்சு. நான் வேணான்னு சொன்னேன். நீங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. குழந்தைங்க உனக்கு எனக்கு தான் பிறந்துச்சு.
உனக்கு எனக்குமா? ஆமா, என்ன சொல்ற? உண்மைதான் சுவாமி. ஒரு முத்தத்திற்காக குழந்தைகளை விட்டது முத்தமா? ஆ. சும்மாவா விட்டீங்க நீங்க? என்ன? உள்ளதான் காட்டதான் தெரியும் எல்லாரையும். ஆ. சுவாமி இங்க வாங்க. என்ன? அதெல்லாம் போகட்டும். ஆ. சுவாமி, நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆ. எடுத்து வந்து கட்டி பிடித்து முத்தம் அடைத்தி கொடுத்ததால் கொடுத்ததான் ஆ. பாருங்க. குழந்தை பிறந்து விட்டது. ஆமா. இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த கோடுமாடு. அந்த குழந்தைக்கு அப்பா யாருமா? இவர்தான். நானா? நீங்கதான். இந்த குழந்தைக்கு நானா அப்பா? நீங்கதான் அப்பா. ஐயோ, தப்பா பேசாத, சொல்றது கேளு. அப்ப தெரியா? அன்னைக்கு தெரியல உனக்கு? எதுக்கு? அன்னைக்கு அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம். சுவாமி, நீங்க பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் நாம் இருவருக்குமே குழந்தை பிறந்து விட்டது. ஆதலால் குழந்தை பிறந்த உடனே என் உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, உடம்புல அசுத்தமா இருக்கு. சுவாமி. ஏய். அதனால இந்த குழந்தை சற்று நேரம் வைத்திருங்க. இப்படி போயிட்டு இப்படி வந்துருங்க. குலக்கார பாத்தீங்க பின்னாடியே. குழந்தை நான் வச்சிருக்கமா? ஆமா. குழந்தைய கொடுக்கத்தான் தெரியும், வச்சிருக்க தெரியாது எனக்கு. என்ன கதை? ஐயோ அம்மா, குழந்தை நான் கோயா அந்த பையன். சரி, இருந்தாலும் இதை சொல்றேன். சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடணும். சுவாமி, ஆகட்டும். ஆகட்டும். சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரம். ஆனாலும் நீராட சென்றிருக்கிறார். ஒருவரையும் காத்திருக்கிறார். கெடுத்திருக்குமா? வெற்றி, சுவாமி வெற்றி, வெற்றி. ஐயோ பாவம், வந்தது ஆடவள் என்று தெரியாமல் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் அழகாக என்னுடன் சேர்ந்து அழகாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். நானோ ஆண், எப்படி அந்த குழந்தையை வளர்ப்பது? பெற்றெடுத்த அவனிடத்திலே குழந்தையை ஒப்படைத்து விட்டு வந்துவிட்டேன் சூரிய லோகத்திற்கு. ஆஹா, சூரிய பகவானை சந்திக்க வேண்டும், தகுந்த விடயத்தை சொல்ல வேண்டும். சூரிய தேவனி, போகும் பொழுதே வேண்டாம் வேண்டாம். உண்மைதான் சுவாமி, வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்தீர்கள். நான் தேவலோகம் சென்று தேவலோகத்திலே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் களத்திலே அந்த புகழ் மாலை பெற்று வந்திருக்கிறேன். நீ சொல்வது விந்தையாக இருக்கிறது. புகழ் மாலை கிடைத்திருக்கிறது. வேறு எங்கேயாவது சென்று இந்த மாலையை அடித்து வந்திருப்பாய். எனக்கு நம்பிக்கை கிடையாது உண்மையிலே. சொல்ல வாங்கன்னு சொல்றியா? அப்படிதான் தெரிகிறது எனக்கு. என்ன சுவாமி, நம்பிக்கை இல்லையே. எப்படி சென்றாய் நீ? வெளியிலே இழைத்து 2 மாலை அப்படி இல்லை சுவாமி. எப்படி? அங்க இல்லமுள்ள நான் தேவலோகம் சென்றால் புகழ் மாலை பெற முடியாது என்பதற்காக என் தாய் வினதை கொடுத்த வரத்தால் அங்க இடமாக இருந்த இந்த அருணன் அழகாக பெண் உருவம் எடுத்து தேவலோகம் சென்று புகழ் மாலை பெற்று வந்தேன். அழகாக பெண் பொறுத்து சென்றாயா? அந்த பெண் உருவத்தை நான் இப்போது பார்க்க வேண்டுமே. ஐயோ, பெண் உருவத்தை நீ பார்க்க வேண்டுமா? ஒருத்தனால பட்ட பாடே போதாதா, இன்னும் அந்த இடுப்பு வலி தீரல. நான் நம்ப மாட்டேன். சென்று வருகிறேன். வேண்டாம் சுவாமி, சொல்வதற்கே அதாவது விபரீதம் ஏற்படும். ஏற்படாது. ஒருவனால் பட்ட பாடே ஒரே ஒரு முறை அந்த பெண் உருவத்தை நான் பார்க்க போகிறேன். இல்லை என்றால் உன் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் சென்று வருகிறேன். இருங்கள் சுவாமி, நான் சென்றது உண்மைதான், புகழ் மாலை பெற்றது உண்மைதான். ஆனால் அந்த பெண் உருவம் வேண்டாம். வேண்டாம் என்று சொல்லாதே. அதாவது விபரீதம் ஏற்படும். அது பெண் உருவத்தை என்னிடம் காட்ட வேண்டும். நீ காட்டலாம் பயமா சுவாமி, உங்களுக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்றால் அந்த அழகான பெண் உருவத்தை நான் பார்க்க வேண்டும். கிட்டே வராது, பயமா எந்த உருவத்தை தெரியுமா? எந்த உருவத்தை? பாருங்கள், எந்த பாருங்கள். ஓடி வருகிறேன். அருணன் கூறியது உண்மைதான். அழகான பெண் ஒருத்தர் வந்திருக்கிறானே. நான் தான் சொன்னேன். பார்க்கும்பொழுது எனக்கே ஐயோ, சாமி, நான் ஆண் மகன். இருந்தாலும் அது போகட்டும்.
போகட்டுமா? ஒரே ஒரு முத்து கூட ஓடி வா. முத்தமா? சுவாமி, ஒரு ஆணுக்கான எப்படி முட்டை கொடுப்பாங்க? போலாட்டமா? இந்த நேரத்தில் உன்னை பார்க்கும் போது வடிவி பொன்முகம் காண வருவாயே மனிதாமணி பருவம் நல்ல உருவம் கொண்டு என்னை வாட்டுது பருவம் நல்ல உருவம் கொண்டு என்னை வாட்டுது பச்சனையில் பதியார மனம் ஏங்குது அந்த பகல் பொழுது விலகி நல்ல இரவும் வந்தது மனிதாமணி மன்னவன மோகினி அம்ம கண்ட காவியத்தில் சீதையோடி அம்ம கண்ட காவியத்தில் சீதையோடி கயல் விழியில் மீனியத்தின் ஜாதியோனி ரதிவடிவில் இணை மயக்கும் தேவதையோனி மனிதாமணி மன்னவன மோகினி உண்மையாகவே அழகான கூட்டம். சரி, நான் வந்த வேலை முடியும் சென்று வருகிறேன். சுவாமி, குழந்தையா எப்படி வந்தது? நம் இருவருக்கும் பிறந்தது தானே? நம் இருவருக்குமா? அதற்குள்ளவா? அதாவது கொண்டு தேடி கொண்டு இருக்க அங்கே இருந்து எப்படியா? ஒண்ணுங்கிறது பாப்பா போட்டு தாப்பா கொண்டு எப்படி இருந்தது? சூப்பு திரும்பி முடிச்சுட்டேன். பின்ன எப்படி போறது கேக்குறீங்களே? நாம் இருவருக்குள்ள ஒண்ணு சேர்ந்த பாத்தீங்களா? நாங்க இருவரை தான் பொறுத்து பாருங்க சொல்லுவாங்க. ஆனாலும் குழந்தை பிறந்தனால என் உடம்பெல்லாம் அசுத்தமா இருக்கு. அதுக்காக உள்ள போயிட்டு
அது சென்று குடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்காக இந்த குழந்தையை நான் வச்சிருக்க வேண்டுமா? ஏய், குழந்தையை கொடுங்க. இதான் பால் கொடுக்க வேண்டாம். குழந்தையை என்னிடம் வைத்திருக்க முடியாது. பாருங்க, உடம்பெல்லாம் அசுத்தமா இருக்கு, பொட்டிப்பால் இருக்கு, எடுத்து கொடுங்க. இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வந்து விட வேண்டும். ஆகட்டும். வெகு நேரம் என்ன கொண்டு வைக்க முடியாது. பாய் பாய். கூறிய தேவா, கூறிய தேவா, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் அந்த அருணனை தேடி கொண்டு வருகிறேன். அப்படியா? நானும் அந்த அருணனைத் தான் தேடி கொண்டு வருகிறேன். நீ அந்த அருணனை தேடி கொண்டு வா. அவன் என்னை மறைக்கின்றான். நீதான் எதற்கு போட்டு விட்டு ஆமா, இதை பார்த்து தேவேந்திரா மாறுங்கள் என்று உழைப்பாய். இருகரத்தை சுற்றி என்ன ஒன்று ஒண்ணுமில்லையா? ஆமா, உன் கருத்தில் என்னது? ஒண்ணுமே இல்லையே. இருக்கட்டும், ஒன்றுமே இல்லையே. அப்படியா? போற இடமெல்லாம் வம்போ தும்போ அழகாராசி வந்தோ தும்போ நாலாவது மாதமாய் போய் வேண்டி கொண்டு வந்தாண்டு ஒரு கோடி தேவேந்திரா, நலந்தானே என்று உரைத்த உடனே ஏதோ குழந்தை அலுவலை கட்டுறது குழந்தையா? இந்த யுவசிக்கு போறான குழந்தைய? தேவேந்திரா, உடைய பக்கமாகத்தான் குழந்தை அலுவலை கேட்கிறது. இவனுடைய பக்கமாகவா? ஆமா. அதெல்லாம் கிடையாது சுவாமி. ஏதோ மறைக்கின்றாயே. ஒண்ணுமே கிடையாது. பாருங்கள் சுவாமி, மனதகரத்தை காட்டி பாருங்கள் சுவாமி, இடதகரம் இதோ பாருங்கள் சுவாமி. இரண்டு கரத்தை ஒற்றுமையோடு காட்ட வேண்டும். சுவாமி, 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 தத்தம் தத்தம் வேதனை அவமானம். நீ யார்? பொன்னுலகத்துக்கு இந்திரன். உடைய கரத்திலே குழந்தையா? என்ன காரணம்? எப்படி எப்படி என்றால் தேவசபை கூடியது இந்த பூமிவாரம் தீர வேண்டுமானால் அனைத்து தேவர்களை ஒன்று கூட்டி, அதனால் இந்த பூமிவாரம் தீர வேண்டும் உரைத்தீர்கள். ஆமா. அதனால் வந்த பிறகுதான் அதனால் வந்து ஆமா, வர வேண்டாம், வர வேண்டாம். உலகமெல்லாம் ஒளி தரக்கூடிய சூரிய பகவானிக்கு. ஆமா, சூரிய பகவானி காரணம் என்ன? அவதாரி நான் இருக்கிறேன். என்பதை காண ஒரே முடியாது. வேளை காண முடியாது. ஆமா, சூரிய பகவானி உன் முகத்திலே ஒரு மாற்றம் தெரிகின்றது. அர்த்தம் தெரிகிறது. ஏதோ இந்த நாளை பார்த்தவனே விடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ குழந்தை இல்லை என்றோம். சூரிய பகவானி ஏதோ நினைக்கின்றார். குழந்தை நாளவா? குழந்தை என்று உரைக்கின்றார். சூரிய பகவானி, நீங்கள் யார்? உலகமெல்லாம் ஒளி தரக்கூடிய சூரிய பகவான் சூரிய பகவான் நீங்க. உடைய கரத்திலே குழந்தையா? அந்த குழந்தை எப்படி வந்தது? விட்டது. இதற்கெல்லாம் காரணம் அந்த அருணனால் வந்த விளைவுதான். அருணால் வந்த விளைவா? விளைவுதான் இப்படிப்பட்ட ஓ, புரிந்து விட்டது. பெண்களும் தரித்து சென்றான் உனக்கு சார்பாக தேவலகம் மாலை மொழியோடு பெற்று வரலாம் என்று சென்ற இடத்திலே பெண்ணுலகத்தை பார்த்தாய். காப்பாற்றி விட்டேன். எனக்கும் அவனுக்கும் மதி இழுத்து விட்டாய், கட்டி அழைத்தாய், முத்தம் கொடுத்தாய். ஒரு முத்தத்திற்காக குழந்தை பிறந்து விட்டது. ஒரு உருவாகிறது.
தேவேந்திரா, சுவாமி, உடைய கரத்துல எப்படி குழந்தை? குழந்தை சூரிய பகவானுக்கு என்ன நிலவையோ அதே நிலைமைதான் சுவாமி எனக்கும். அப்படியா? எனக்கு நடந்ததுதான் அவருக்கும். ஆனா குழந்தை முகத்தை பார்த்தா ஒரே அருவருப்பா இருக்கிறது. என்னதான் சுவாமி, முகமோ குழந்தை முகம் silence. சுவாமி, எங்கள் இருடைய கருத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முகமானதோ குரங்கு முகம், உடலோ நரவுடாக இருக்கு. எதற்காக தெரியுமா? அதற்காக உடைய விருப்பத்திற்கும் உங்களுடைய விருப்பத்திற்கும் அருடைய வெறுப்பத்திற்கும் எனக்கோ விருப்பு, ஆமா, அவருக்கோ வெறுப்பு. ஆகையினால் இருவரும் ஒன்றாக சேர்ந்ததுன்னா ஆகையினால் குழந்தை முகம் குறைவாக பிறந்து விட்டது. குரங்கு முகம், குரங்கு முகம், நர உடல், நரவுடல். ஏதோ. ஆனால் இந்த குழந்தை இந்த குழந்தை உன்னை பார்த்து எப்படி சிரிக்கின்றான் பார்த்தியா? உண்மைதான் சுவாமி. ஆனால் முகம் மட்டும் குரங்கு முகம், குரங்கு முகம், உடல் மட்டும் நரவுடல். நரவுடல். ஆனால் இந்த குழந்தைக்கு குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டும். உண்மைதான் சுவாமி. எப்படி தெரியுமா? எப்படி? உடைய விருப்பத்திற்கும் விருப்பத்திற்கும் அவருடைய வெறுப்புக்கும் வெறுப்புக்கும் பிறந்த குழந்தைக்கு குழந்தைக்கு, பெயர் பாலி. சூரியபகவானே, இந்த குழந்தை எப்படி இருக்கிறது? குரங்கு முகம், நரவுடல். உடைய விருப்பத்திற்கும் அவருடைய வெறுப்புக்கும் பிறந்த நான் குழந்தைக்கு பெயர் சூட்டவில்லை இந்த குழந்தைக்கு. சுக்கிரீவன். வாழ்க சுக்கிரீவன். வாழ்க ஏதோ குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது. பெயர் சுட்டு விட்டு இருந்தாலும் இந்த வந்த காலம் முடிந்து விட்டது. நான் சுவாமி, 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 வாழ்க சுவாமி. இந்த குழந்தையோடு நான் சென்றால் என்னுடைய மனைவி இந்திராணி தவறாக நிற்பாள் அல்லவா? என்னுடைய சபல புத்தி ஏதோ முடிஞ்சு போச்சு. ஆகையினால் இந்த குழந்தைக்கு ஒரு வயசு சொல்லுங்க. படி இருக்கின்றது. அவன் சொல்லுங்க. தேவேந்திரா, சுவாமி, இந்த குழந்தை இருவரும் ஒற்றுமையோடு வளர வேண்டும். நல்ல முறையிலே வளர வேண்டும் என்றால் அதோ தெரியுது பார்த்தியா? எங்கே? மதகவா வனம். மதகபா வனம். அந்த மதகவா வனத்திலே மதகவா முனிவருக்கின்றார். அகன்ற சுவாமி, அவளை கொண்டு போய் ஒப்படைத்தா படைத்தா நல்ல முறையிலேயே வளர்ந்து ஆளாகி அனைத்து பயிற்சிகளை கட்டுப்படுத்தி ஆமா. சிறப்பாக வளர்த்துவார். ஆமா. அகட்டும் சுவாமி, அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியவில்லையே சுவாமி. தெரியவில்லையா? தெரியவில்லையே. அதோ தெரியுதுப்பா. என்னடா இது தர்ம சங்கட்டமா போய்விட்டது. இருக்கும் இடம் வழி தெரியவில்லை என்று உரைத்தார். வழி காட்டின என்னுடைய கரத்திலே குழந்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார்களே, நான் எப்படி வளர்க்க முடியும்? மதமாவனம் செல்ல வேண்டும். அந்த மதமாவனத்திலே மகம முனிவருக்கின்றார். அவளை ஒப்படைக்க வேண்டும். இப்போதே புறப்படுகின்றேன். பத்தகம் போற்றும் பத்தாதரனே மக்களது போட்டு பக்தாச்சலனி நாராயணா நாராயணா அருளாவுமே பரமதயாள நாராயண அறிவோ நாராயணா பக்தவதாரம் செய்தவனியே நாராயணா பக்தர் போற்றும் பக்தாச்சலனி நாராயணா நாராயணா ஆருளாவுமே பரவதயாள நாராயணா இப்போது இந்த குழந்தையை மதவா வனத்தில் சென்று மகமா முனிவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நாராயண